தோழமைகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து மினி பப்ஸ். இது வந்துட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடணும்னு அவசியமே இல்லை, வெளியவே வச்சுக்கலாம். டீ டைமில் நல்லா சூப்பரான ஸ்நாக்ஸுங்க, நல்லா காரஞ்சாரமாக. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா வெங்காயம் இதெல்லாம் இது எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு 1.5 பெரிய வெங்காயத்தை வந்து சும்மா இந்த சைஸில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பாருங்கள், அவ்வளோதாங்க. இதில் வந்து சிக்கன் மசாலா தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள், உப்பு, நம்ம வரமிளகாய் இருக்குது பார்த்திங்களா, அது மாதிரி பொடி பொடியாக விற்கும். இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் ஒரு அடி அடிச்சிங்கன்னா நல்லா அப்படி ஆகிடும். வேணும்னா அது ஆப்ஷனல், இல்லைன்னா நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். சோம்பு கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம், ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள், அவ்வளோதான். இப்போது இது எல்லாத்தையும் போட்டு, அதுக்கு முன்னாடி பேஸ்ட்ரைஸ் ஷீட் இருக்கு இல்லைங்க, நான் அதை வந்து வீட்டில் எடுத்திருக்கேன், வீட் ஃப்ளோரில். எனக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்தா கூட ரொம்ப நல்லது தான். ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்தை வந்து எண்ணெய் போட்டு நல்லா ரொம்ப வணக்கக்கூடாதுங்க, லைட்டாக வணக்கிக்கலாம். ரொம்ப வணங்கிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த உள்ளே இருக்கிறது வந்து ஈரப்பதம் வந்துடும். அதனால லைட்டாக நம்ம வணக்கிக்கலாம். பாருங்கள், இந்த பதம் போடுங்க. இதில் வந்து நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டுடலாம். அடுத்த சிம்மில் வச்சுக்கணும். கொஞ்சம் காரச்சாரமாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு இது 1 வாரம் வச்சுருந்தீங்கனாலும் உங்களுக்கு கெட்டு போகாது. வெளியே வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜுக்கெல்லாம் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. கேஸ் உங்களுக்கு ரொம்ப முறுமுறுன்னு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜுக்கு வைக்கலாம். இல்லை நல்லா டைட்டான கண்டெய்னர் அதில் போட்டு வச்சிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். போதும், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பேஸ்ட்ரைஸ் ஷீட்டை வந்துட்டு நல்லா நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், இந்த 2 நான் தேய்ச்சி வச்சுருக்கேன். இது வந்து ஒரிஜினல். ஸோ இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுட்டு குட்டி குட்டியாக நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். பீஸா கட்டரில் உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, வாயில் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா ஒன்று சாப்பிட்டாவே திகட்டிடும். குட்டி குட்டியாக இருந்தாங்கன்னா 4-5 சாப்பிட்லான்னு தோணும். அதனால் கொஞ்சம் குட்டி குட்டியாகவும் இல்லை கொஞ்சம் பெருசாகவும் நான் கட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இதையும் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் நான் சைஸுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கேங்க. இப்போ இதை வந்து மடிச்சிருக்கலாம். மடித்து லைட்டாக தண்ணி தொட்டு இந்த கார்னர் எல்லா 4 கார்னரையும் ஒட்டி விட்டுடலாம். அதே மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த மாதிரி மடித்து வச்சுட்டேங்க. இதுக்கு மேலே நாங்கள் வந்து ஆயில், அதாவது பட்டர் பேப்பர் கீழே வச்சு அதில் வந்து இதெல்லாம் வச்சுருக்கோம். இது மேலே லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாங்க. போதும். இப்போ வந்து ஒரு 325 இல்லைன்னா 350க்குள்ளே வச்சுக்கோங்க. ஒரு 1/2 hour கழித்து எடுத்து பார்க்கலாம். இப்போது சுவையான சூப்பரான மினி பப்ஸ் ரெடிங்க. நான் ஒரு 5 நிமிஷம் லேட் பண்ணிட்டேங்க, அதனால கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷம் முன்னாடி எடுத்துருங்க. ஆனால் டேஸ்ட் ஒன்றும் 1% கூட குறையில்லைங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. டீ டைம் ஸ்நாக்ஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நன்றி.